தமிழாரணை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்ஜெட் பத்தி பார்க்க போறோம். நீங்க இப்போ என் கையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா MI3 பேண்ட். இந்த பேண்ட்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதுலயும் இருக்கு. பட் ஆனா அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த வகையில MI பேண்டோடைய 4 அந்த தரமான கேட்ஜெட்டை பத்தின ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஹார்ட் மானிட்டரிங் சென்சார்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் ஸ்டெப்பபிள் வைக்கிறோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச PUBG நிறைய விதமான வால்பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளால வந்து அந்த MI பேண்ட் 4ல வந்து வைக்க முடியும். இந்த மாதிரி பல அட்டகாசமான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த MI பேண்ட் 4ல வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த MI பேண்ட் 4ல இருக்கக்கூடிய பல சூப்பரான இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்கள் எல்லாம் என்னென்ன ஏது அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். என்னுடைய பெயர் விஜய். நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். MI பேண்ட் 4 பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் நிறைய விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் அதோடைய லோகோஸ், மற்றபடி அந்த பேண்டோடைய இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அப்ராக்சிமேட்டான அட்ராக்டிவான ஒரு பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். MIலேருந்து ஃபிட்னஸ் பேண்டோடைய இதில் வந்து ஒரு விஸ்பேண்ட், ஒரு USB சார்ஜர் கேபிள் எல்லாமே கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு, எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கேபிளும் விஸ்ட் பேண்டும் கொடுத்துருக்காங்க. அதில் விஸ்பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது சார்ஜர் நம்ம MI3 பேண்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து இந்த சார்ஜரை கொடுத்துருக்காங்க பாக்ஸ் டைப்பில். ஸோ இதனால் கனெக்டிவிட்டி ஆகாது, மிஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது. யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணலாம், இதை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணலாம், இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓவர் லுக்காக இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த பிரத்யேகமான பேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் மெயின் யூனிட்டு. இதில் வந்து ஹார்ட் சென்சாருக்காக வந்து உங்களுக்கு 2 க்ரீன் லைட் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான 2 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டச் டிஸ்பிளே ப்ளஸ் கலர் டிஸ்பிளே வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் மூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸு, ஸ்டேட்டஸ் பாரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் கவுண்ட் வச்சுருக்கும், எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் டேப்பில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெசேஜஸ், என்னென்ன கால்ஸ் எல்லாமே வந்திருக்கோ அது எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், ரீசெண்டானது. ஸோ அது மூலமாக அதை நம்ம ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது வெதர் எவ்வளோ இருக்குது, ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வரும். அலாரம் கிளாக்கு, மியூசிக் வந்து இதில் கூடுதலாக கொடுத்துருக்காங்க MI பேண்ட் 3 கம்பேர் பண்ணும்பொழுது. சைலண்ட் மோடு, அதே மாதிரி வந்து சென் டிஸ்பிளே, இந்த மாதிரி பல விஷயங்கள் செட்டிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா லாக் ஸ்க்ரீனு, அப்புறம் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் பேண்ட் 4ல் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு சில கலர் ஆப்ஷன்களில் பார்க்கும்பொழுது ரொம்பவே இம்ப்ரெசபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டியான ஒரு ஏரியாவில் நம்ம ஒரு நார்மல் ஸ்மார்ட் பேண்ட் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. பட் கலர் டிஸ்பிளேயில் சூப்பராக இருக்கும். அதுவும் மியூசிக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில் இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கூடுதல் அடிஷ்னல் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இதில் வந்து டிஸ்பிளே வந்து இதுதான் உங்களுக்கு மாற்றி டிஃப்ரெண்டான கிளாக்ஸ் எல்லாமே நம்மளால் வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஓத்தியான ஒரு ப்ராடக்ட். இதோடைய சைடு, அதோடைய ஓவர் வியூலாம் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பார்கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய பார்ட் நம்பர்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதையும் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஃபிட்னஸ் பேண்ட், அதாவது சிலிக்கான் பேண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம நார்மல் சிலிக்கான் பேண்ட் மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக்ஸ் என்னென்னா இது சீக்கிரமாகவே வந்து அறந்துடும். ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா MI பேண்ட் 3ல் நான் ஃபேஸ் பண்ணது அதே சிமிலரான ஒரு பேண்ட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கம்பேரிட்டிவான ஒரு வீடியோ சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம கையில் மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து லுக் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகே. இந்த ஸ்மார்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்டிகுலராக
ரெகுலர் யூசேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் பேண்ட் பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. இதில் என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எம்ஐ அப்ளிகேஷனில் போய்ட்டு இதை நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி எம்ஐ பேண்ட் 4 பற்றின ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எம்ஐ பேண்ட் 4 உடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போது மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே எம்ஐ பேண்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1800 ரூபாய் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் பேண்டில் நீங்கள் எதை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு கம்பேரிசன் வீடியோ கூடிய விரைவிலே நம்மளோட சேனலில் வரும். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நீங்கள் இந்த எம்ஐ பேண்ட் 4 வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எம்ஐ பேண்ட் 3 உடைய எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். அதோடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ எந்த பேண்ட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பல கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ அண்ட் டெக் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெக் ஃபார் வித் தமிழ் யூடியூப் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஸ்டே டியூன் guys, until signing off Vijay. Baba, see you, have a nice day.